வணக்கம். இந்த வீடியோ எது தொடர்பானது என்றால், ஒரு சமூகம், அதாவது தமிழ் பேசுகின்ற ஒரு முஸ்லிம் சமூகத்தில் ஒரு சிறு குழந்தை ஒருவர் மேல் மாடியிலிருந்து விடார் என்கின்ற இந்த செய்தியை சக்தி நியூஸிலே நான் பார்த்தேன். இன்றைய தினம் சக்தியிலே அவர்கள் போட்டிருந்தார்கள். அந்த கதவை தட்டி போட்டு போகும்போது, உதாரணத்துக்கு பார்ப்போம், ஒரு வீட்டின் கதவு ஒன்றை அவர்கள் தகரத்திலே செய்திருக்கிறார்கள். அதிலே சிறு குழந்தைகள் தட்டி போட்டு ஓடுகின்ற வளமையான விளையாட்டுகள் நடந்திருக்கிறது. இந்த தடவை அவர்கள் தட்டி போட்டு ஓடும்போது என்ன நடந்திருக்கின்றால், அதிலே அவர் சம்பந்தப்பட்ட அந்த வீட்டினுடைய ஒருவர் வந்திருக்கிறார். அவரை பிடித்து கொண்டு போய், நான் நினைக்கிறேன் அவர் அடித்தாரா இல்லையான்றதை இனிமேல் தெரிவிக்க வேண்டும், வீட்டிலே மேலே வச்சிருந்து விட்டு அதன் பிறகு அந்த பிள்ளை மேல் மாடியிலிருந்து இன்னொரு வீட்டுக்கு பாய்ந்து அதன் என்கின்ற அந்த சிசிடிவி காணிகளோடு அந்த செய்தி இருக்கிறது. அதை நான் பார்த்தபோது இது ஒரு வீடியோவாக வெளியிட வேண்டும். ஏனென்றால் நானும் ஒரு குழந்தையினுடைய தந்தை, ஆகவே ஒரு சில விடயங்களை நான் அதிலே உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்பதற்காக இந்த வீடியோவை நான் இதிலே போடுகிறேன். நான் நினைக்கிறேன், அவ்வாறு ஒரு குழந்தை மேல் மாடியிலிருந்து, மொட்டை மாடியிலிருந்து மேல் மாடிக்கு தாவி என்பது ஒரு கேள்விக்குறி. என்னால் அவருடைய வயது அவற்றை ஒப்பிடும்போது அங்கிருந்து விழுந்து அல்லது அவர் அங்கிருந்து தூக்கி எறியப்பட்டாரா என்பது சம்பந்தமான வழக்குகள் போடப்பட வேண்டும். எனக்கு முஸ்லிம் சமூகத்திலிருந்து பல பேர் எடுத்து சொன்னார்கள், இதை பாராளுமன்றத்திலே கதையுங்கள், இந்த குழந்தைக்குரிய நீதி கிடைக்க வேண்டும் என்ற சில விடயங்களை நான் கதைத்திருந்தார்கள். ஆனால் எல்லாரும் நினைத்து கொண்டிருக்கிறது நான் முஸ்லிம் சமூகத்தோட ஒரு முரண்பட்ட கருத்திலோடு இருக்கிறேன். இல்லை, அங்கே இருக்கிற குழந்தை இறந்தால் அது எல்லாரும் லேடி ரிச்வே வைத்தியசாலைக்கு அனுப்பப்பட்டு அங்கே அந்த குழந்தை என்கின்ற விடயங்கள் எனக்கு சொல்லப்பட்டது. அப்போது நான் சற்று கவலைப்பட்டு விட்டேன். ஏனென்றால் அது ஒரு பெரிய ஒரு செய்தியாக இருந்திருந்தால், ஒரு குழந்தை மேல் மாடியிலிருந்து விழுந்து இறக்கும் என்கின்ற விடயங்கள் எனக்கு சற்று கஷ்டமாக இருந்தது. அவற்றை நான் பார்க்கும்போது ஏன் அப்படி சாத்தியக்கூறு இல்லையான்னு நீங்கள் கேட்கலாம். ஆனால் அதற்குரிய சாத்தியக்கூறுகள் மிக குறைவு போன்றது. மற்றது அது சம்பந்தமாக, ஆகவே இந்த பெற்றோரை இந்த வீடியோ போடுகின்றதுக்குரிய முக்கியமான காரணம், குழந்தை தூக்கி எறியப்பட்டதா அல்லது குழந்தை விழுந்து என்பது தொடர்பான தகவல்கள் எனக்கு தெரியாது. அந்த வீடியோவை இதனோடு நீங்கள் பார்க்கலாம். கடந்த 13ஆம் தேதி பிற்பகல் வாழைத்தோட்டம் பீர் சாஹிப் வீதியில் உள்ள கடையொன்றுக்கு சென்று கொண்டிருந்த 12 வயது சிறுவன் ஒருவன் அருகிலுள்ள 2 மாடி வீட்டின் வாயிலை தட்டிவிட்டு ஓடியுள்ளார். அப்போது சிறுவனுடன் மேலும் 2 சிறுவர்கள் இருந்துள்ளனர். அவர்கள் ஓடிக்கொண்டிருந்த போது சம்பவ இடத்துக்கு வந்த வீட்டைச் சேர்ந்த இளைஞர் ஒருவர் சிறுவனை பிடித்து வலுக்கட்டாயமாக வீட்டுக்குள் அழைத்துச் சென்றுள்ளார். வீட்டுக்குள் அழைத்துச் செல்லப்பட்ட சிறுவனை பயமுறுத்துவதற்காக 2வது மாடியில் அடைத்து வைத்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். இதேவேளை சிறுவன் வீட்டின் 2வது மாடியில் இருந்து அயல் வீட்டு கூரையின் மீது குதித்து பின்னர் அதிலிருந்து கீழே குதிக்க முற்பட்டபோது விழுந்துள்ளதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். கீழே விழுந்த சிறுவன் பலத்த காயமடைந்து சீமாட்டி ரிச்வே சிறுவர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டார். இந்த புள்ளைகள் இதை தட்டு அப்படி தட்டினா இங்களால் எங்களுக்கு பார்க்க கொஞ்சம் கஷ்டம். பெல்கனியால் நாங்கள் கதவை திறக்க போகல பார்த்தா அவன் ஓடி இது மிச்சம் காலம் நடந்து கொண்டே இருக்கிறேன். அந்த புள்ளோல் விளையாட்டு வயசு தான். அது அண்டைக்கு பார்த்து அந்த சின்னவர் இப்படி தட்டி கொண்டு இருக்க போல எங்கிட்ட மகன் எங்களால் வந்துட்டாரு. இவர் பிடிப்பட்ட பொடியனை எங்களோட மகன் இப்படி தூக்கி எடுத்துக்கொண்டு வாங்க இப்படி மேலே கொண்டு வந்துட்டார். எங்களோட மகன் சொல்றாரு, நான் அப்படியே கொண்டு இங்கே புட்டத்தில் தான் வச்சேன். இந்த புட்டத்தில் அவர்கிட்ட அந்த பயம் என்ன செஞ்சிருச்சு, இங்கிருந்து இந்த சீட்டுக்கு போய்த்து இதுல இருந்து ரோட்டுக்கு பாஞ்சிட்டு இதான் நடந்து. சிறுவனை வீட்டுக்கு அழைத்துச் சென்ற இளைஞன் பிரதேசத்தை விட்டு தப்பிச் சென்றுள்ளதுடன் அவரை கைது செய்வதற்கான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டன. இந்த வீடியோ மூலமாக நான் என்னுடைய அறிவில் பெற்றுக்கொண்டது அது ஒரு நியாயமான மருத்துவ அறிக்கை மிக தெளிவாக ஒரு கன்சல்டனால் செய்யப்படப்பட்டு அதை பெற்றோர்களுக்கு அறிவிக்க வேண்டும். சம்பந்தப்பட்ட பெற்றோர்கள் இருப்பதாகவும், யாராவது இந்த நியூஸ்களுக்கு மூலம் பிழையான நியூஸ்களை கொடுத்து அதை மாற்றலாம் என்று நீங்கள் நினைத்தால்
அல்லது இவர்கள் திரிவுபடுத்துகிறார்கள் என்ற ஒரு பயம் ஒன்று உங்களுக்கு இருந்தால் நீங்கள் என்னுடன் தொடர்பு கொள்ளலாம். என்னுடைய தொலைபேசி இலக்கம் 9477 556 99 24. இந்த பாராளுமன்ற உறுப்பினரும் தங்களுடைய மொபைல் இலக்கத்தை, முக்கியமாக முஸ்லீம் சமூகம் என்னோட கோபம் என்று சொல்லி நீங்கள் எல்லாரும் நினைத்து கொண்டிருக்கிற நேரத்தில் அவர்கள் இப்படி ஒரு இக்கட்டான நிலைமைக்கு அவர்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் யாராவது கதைத்தால் நல்லம், அல்லது அதை நான் பாராளுமன்றத்திலே போலீஸ் அமைச்சரிடம் கேட்டு அதற்குரிய பதிலை எடுத்து தரக்கூடிய என்னுடைய கடமை அது நான் அது என்னுடன் MMDX சம்பந்தமாக 1-2 இப்போ உங்களுக்கு தெரியும் லட்சக்கணக்கான முஸ்லீம் சகோதரர்கள் இருக்கிறார்கள். அதில் 1-2 பேர் வந்து இவ்வாறு என்னோட சண்டை பிடிக்கிறார் என்பதை கண்டா ஒட்டுமொத்த முஸ்லீம் சமூகத்தையும் குறை சொல்லிவிட முடியாது. நல்ல பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள், முஸ்லீம் சகோதரர்கள், நல்ல நண்பர்கள் இருக்கிறார்கள், எனக்கு உதவி செய்த, என்னை காப்பாற்றிய முஸ்லீம் மக்கள் எல்லாம் இருக்கிறார்கள். ஆகவே ஒரு சமூகத்துக்கான கடமை இது சம்பந்தமாக யாராவது தொடர்பு கொண்டு என்னிடம் நீங்கள் கேட்பீர்களாக இருந்தால் நான் அதற்குரிய சகல நடவடிக்கைகளையும் பாராளுமன்றத்தில் உங்களுக்காக முஸ்லீம் சமூகம் சார்பாக நான் அதை செய்வேன் என்ற ஒரு வாக்குறுதியை அளிப்பதற்காகத்தான் இந்த சின்ன வீடியோ. இதை தயவு செய்து சற்று பகிர்ந்து கொள்ளுங்கள். ஏனென்றால் நான் நினைக்கிறேன் அது சம்பந்தமாக ஒரு ஒழுங்கான விசாரணை நடத்தப்பட்டு அந்த குழந்தையினுடைய பெற்றோருக்கு வந்து நியாயம் கிடைக்க வேண்டும் என்ற ஒரே ஒரு கடப்பாட்டிற்காக நான் இந்த வீடியோவை உங்களுக்கு போடுகிறேன். நீங்கள் தொடர்பாளர் விரும்புவீர்கள், நான் சொன்ன அந்த தொலைபேசி இலக்கத்துக்கு ஒரு SMS, இதுதான் இவர் என்னுடைய பிள்ளை தான் இறந்திருக்கிறார், தயவுசெய்து எனக்கு எடுங்கள் வைத்தியர் என்று சொல்லி எனக்கு போடுகின்ற ஒரு SMSக்கு நானே கோல் எடுக்கிறேன். 9477 556 99 24 என்னுடைய தனிப்பட்ட தொலைபேசி இலக்கம். பாராளுமன்றம் 8ஆம் தேதி கூட்டப்படும். அதுவரைக்கும் பொறுமையாக பார்த்துவிட்டு ஒரு விடயங்கள் நடக்கவில்லை, அங்கே ஊழல் நடக்கிறது, அங்கே ஒரு பிரச்சனை நடக்கிறது என்றால் முஸ்லீம் சமூகம் என்னை அணுகலாம். நான் மக்களுக்கானவன், முஸ்லீம் சமூகம் என்னை பிழையாக விளங்கிக் கொள்ளக்கூடாது. நான் இந்த விடயத்திலே கட்டாயம் உதவி செய்வேன் என்பதற்காக இந்த சின்ன வீடியோ. நன்றி, வணக்கம்.